ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சட்னிக்கு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். வெண்பொங்கல் சாம்பாருக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு மெயினாக சேர்த்துக்கோங்க. சீரகம் மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சாம்பாருக்கு கடை சாம்பார் மாதிரியே இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. பொரியட்டும். பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு 4 பல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு 4 பல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஹோட்டல் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோல் உரிச்சிட்டும் போட்டுக்கலாம், தோல் உரிக்காதையும் போட்டுக்கலாம். தக்காளி சின்ன பழமாக 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தது இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. வேறு எதுவும் காரத்துக்கு போட தேவையில்ல. உங்களுக்கு காரம் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது ஒரு பக்கம் தண்ணி 2 டம்ளர் ஊற்றி கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் வெண்பொங்கலுக்கு பாருங்கள், 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி 1க்கு 3 ஊற்றி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நெய், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்ன பீஸாக. இன்னொரு பக்கம் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. கொதிக்கிறப்ப இந்த பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா காய வேக விட்டு மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு தொடர்ந்து எனக்கு வேணும். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பாருங்கள், மல்லித்தழை தூவி இறக்கியாச்சு. பாருங்கள், ஃபைனலாக வந்து சாப்பாடு, பொங்கல், சட்னி, உருளைக்கிழங்கு பொரியல், லெமன் சாதம், வெண்பொங்கல் சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.